வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருச்சியில் உள்ள செட்டிக்குளத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா குபேரருக்கு அர்ச்சனை பண்ண தான் வந்திருக்கோம். மோஸ்ட்லி வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் தானே. நாங்கள் வந்திருக்கோம் சாமி கும்பிட. அதை தட்டும்போது ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு ஒரு வித்தியாசமான ஒரு சத்தங்கள் வரும். நீங்கள் வேணால் இந்த கோவிலுக்கு வேணால் அது மாதிரி தட்டி பாருங்கள். நீங்கள் சரி விஷயத்துக்கு வரோம். இப்போ நம்ம போனோடனே சிவலிங்கம் தான் இருப்பாங்க. ஸோ போய் சிவலிங்கத்தை போய் தரிசனம் வாங்கிட்டு அப்படியே சுற்றி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ சுற்றி பார்த்துட்ருக்கும்போது ஒவ்வொரு வடிவத்துலேயும் குபேரர் இருக்கார். அதே மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் 12 வடிவமான குபேரர் இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 63 நாயன்மார் வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி முருகர் பார்த்துட்டேன் நான். அப்படியே சுற்றி சாமி கும்பிட்டுட்ருக்கேன். வாங்க உங்களுக்கு நான் எல்லாமே காட்டுறேன். அப்புறம் பார்த்துட்டேன். அப்புறம் நான் என்னால் கிட்டக்க சிவலிங்கம் பார்க்க முடியல, உங்கள்கிட்ட என்னால் காட்ட முடியல. இப்போ நான் காட்டிட்டேன். சரி காட்டிட்டு இப்போது குபேர சன்னதிக்கு தான் வரோம். சரி ஐயரை காணுமேன்ட்டு சரி நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சரி அம்மனை போய் அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சரி அப்படியே போய் வணங்கலான்னு போயிட்டுருக்கேன் நான். இப்போ அம்மன் சன்னதி கும்பிட்டாச்சு. இப்போ கும்பிட்ட உடனே உங்களுக்கு அப்படியே இது மாதிரி அம்மனை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே கிட்டக்க. மோஸ்ட்லி ஐயர் சொன்னால் ஐயர் இங்கே எங்கே இருக்காருன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் வீடியோ அதை காட்டணுன்னு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். சரி அம்மனை வேண்டிட்டு நான் அப்புறம் அவங்க சுற்றி வரலான்னு சரி போயிட்டுருக்கேன். ஆனால் மோஸ்ட்லி எனக்கு இங்கே வந்தோடனே எனக்கு ஒரு மன அமைதி இருக்குது. பரவாயில்ல வந்தாலும் எனக்கு ஒரு மன அமைதி இருந்துச்சு. அர்ச்சனை பண்ணது என்னால் வீடியோ எடுக்க முடியல. கும்பிட்டு கிளம்பியாச்சு.